நம்ம கௌதம் இப்போ ஆஃபீஸ்க்குள்ள என்டர் ஆகுறாரோ இல்லையோ, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் வந்து வேக வேகமா வந்து ஓடி வந்து நம்ம கௌதம தள்ளிக்கிட்டு கீழ விழுறாங்க. இத பார்த்த உடனே கௌதமுக்கு சரியா தான் அதிர்ச்சு. "ஏய் என்னடாச்சு?" அப்படின்ற மாரி நம்ம கௌதமும் கேட்க, கடைசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இந்த அஞ்சலியும், கார்த்திக்கும் இங்க பண்ணிட்டு இருக்க அட்டகாசம் எல்லாமே. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்த பத்தியே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 2 ஸ்டாஃப் வந்து சொல்றாங்க. "நாங்க எவ்வளோ தடுத்து பார்த்தோம் சார். ஆனா இந்த இடத்துல கார்த்திக்கும், அஞ்சலியும் வந்துட்டு அந்த பேனர வந்து மாத்திட்டாங்க. நீங்களே வந்து பாருங்க அப்படின்ற மாரி வந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த பேனர பார்த்த உடனே கௌதமுக்கு சரியான அதிர்ச்சி. இப்போ நம்ம கௌதமுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும்? கார்த்திக் ஏன் இப்படி வந்து முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கான்? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. அதுவும் ஓரளவு வகையில வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டு தான். ஏன்னா கார்த்திக் வந்துட்டு இப்படி எல்லாத்துக்குமே பண்றதுக்கு காரணம் என்ன? அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அதே மாதிரி இப்போ அந்த கம்பெனியோட பேனரையும் மாத்தி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம வந்து சூடு ஏத்திட்டு இருக்காங்க. அதாவது கௌதம்க்கு இது எல்லாத்தையுமே தூக்கி குடுக்கறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா கார்த்திக் வந்துட்டு இந்த அஞ்சலி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அது பிரச்சனையா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு செம்ம கோவத்தோட வந்து நின்னுட்டு இருக்காரு. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்றது அவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மொத்த சொத்தையும் தூக்கி கார்த்திக் கையில குடுத்துட்டு தான் இங்கிருந்து கிளம்பி போவார் போல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு